வணக்கம். நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே உலக பொருளாதாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இந்த 2025 தொடக்கம் 2030ஆம் ஆண்டு காலப்பகுதியுள் பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன. குறிப்பாக விண்வெளி ஆய்வுகளில் சந்திரன் பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து இப்போது செவ்வாய் கிரகத்தின் மீது மனிதனுடைய பார்வை பதிந்துள்ளது. அவ்வாறே பண பொருளாதாரத்தை தாண்டி பிட்காயின் என்ற புதிய பண வடிவம் ஆதிக்கம் செலுத்துகின்ற காலம் இப்போது அண்மித்து கொண்டிருக்கின்றது. இவற்றை தாண்டி டைரக்ட் செல்லிங், அதாவது நேரடி விற்பனை அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற புதிய துறை மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. இதனுடைய உச்சக்கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 2025 தொடக்கம் 2030ஆம் ஆண்டு காலப்பகுதி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கினுடைய பீக், அதாவது உச்சம் என்று சொல்லி பொருளியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த உலகத்திலே ஒவ்வொரு செகண்டும் பொருள் விற்பனை நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த விற்பனையில் பாரம்பரிய விற்பனை முறை, டோர் டு டோர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்று 3 வகையான விற்பனை முறையே அதிகமான மனிதர்களுக்கு தெரிந்த முறையாகும். இதை தாண்டி 4வது முறையாக நேரடி விற்பனை அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற புதிய துறை நோக்கப்படுகின்றது. அதாவது மக்கள் நேரடியாக வாய்வழி மூலமாக விளம்பரம் செய்து பொருளை விற்கின்ற துறையே இதுவாகும். பாரம்பரிய விற்பனை முறையிலே இடைத்தரகர்களும் விளம்பர நடிகர்களும் அதை ஒளிபரப்பு செய்கின்ற டிவி சேனல் இவர்கள் எடுக்கின்ற பெருந்தொகையான லாபத்தை மக்கள் வாய்வழி மூலமாக விளம்பரம் செய்து யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் பாவித்த ஒருவர் அதனை பரிந்துரை செய்கின்ற புதிய விற்பனை முறையே நேரடி விற்பனை ஆகும். இது அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிகவும் பிரபல்யம் பெற்ற ஒரு விற்பனை முறையாகும். இந்த விற்பனை முறையினுடைய அனுகூலம் என்னவென்றால், ஏற்கனவே பணக்காரராக இருக்கின்றவர்கள் மேலும் மேலும் பணக்காரராகின்ற முறையிலிருந்து மாறி சாதாரண மக்கள் நேரடி வர்த்தகத்துறையில் இணைந்து ஒரு பொருளை வாங்கி அதனை பயன்படுத்துகின்ற அதே நேரத்தில் வாய்வழி மூலம் விளம்பரம் செய்து அந்த இடைத்தரகர்களும் விளம்பர நடிகர்களும் எடுக்கின்ற பணத்தை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்ற துறையே நேரடி வர்த்தகமாகும். இந்த நேரடி வர்த்தகம் தொடர்பாக பல்வேறு நூல்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. ரோபர்ட் கியோசகியினுடைய பிஸ்னஸ் ஸ்கூல் இதற்கு பிரசித்தி பெற்ற ஒரு நூலாகும். இதைவிட பைப்லைனில் பணமழை, காப்பிகேட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் வெற்றி உத்திகள், இவ்வாறு பல நூல்கள் இங்கு குறிப்பிடத்தக்கவை. ஆலன் பீஸ் எழுதிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலின் வெற்றி உத்திகள் என்ற நூலிலே மக்கள் எதற்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்கின்றனர் என்பதற்கு சில காரணங்களை குறிப்பிட்டிருக்கின்றனர். அதிகப்படியான வருவாய் ஈட்டுதல், பொருளாதார சுதந்திரம் பெறுதல், சொந்த தொழிலை துவக்குதல், அதிகமான ஓய்வு நேரத்தை பெறுதல், சுய முன்னேற்றம் அடைதல், பிறருக்கு உதவி செய்தல், புதிய நபர்களை சந்தித்தல், ஓய்வு பெறுதல், இவ்வாறான பல்வேறு ஊக்குவிப்பு காரணிகளில் ஒன்றிற்காகவே மக்கள் இந்த நேரடி விற்பனை துறையை அணுகுகின்றார்கள். உலகிலுள்ள எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த வர்த்தக கம்பெனிகள் தங்களை வளர்த்து கொள்வதற்காகவே தொழிலாளர்களை இணைத்துக் கொள்கின்றனர். உலகிலே நேரடி வர்த்தகத்துறையில் மட்டும்தான் புதிதாக இணைகின்றவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்காக நேரடி வர்த்தகம் உங்களுக்கு வாய்ப்பை தருகின்றது. எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் தன்னுடைய வாடிக்கையாளர்களை வைத்து தான் வளர்ந்து கொள்வதில்லை. நேரடி வர்த்தகத்துறையில் பொருளை வாங்கியதும் அவர் வாடிக்கையாளராகவும் கருதப்பட மாட்டார். அவரை வியாபார பங்காளர் என்று கூறுவார்கள். அந்த வகையில் உலகிலே வியாபார பங்காளர்களை வளர்க்கின்ற ஒரே ஒரு துறை, அதாவது கம்பெனிகளை வளர்ப்பதை விட்டு வியாபார பங்காளர்களை வளர்க்கின்ற ஒரே ஒரு துறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையாகும். இந்த துறைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சவால் என்னவென்றால், இதே போல கட்டமைக்கப்பட்ட பிரமிட் கம்பெனிகள் காணப்படுகின்றன. மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எது, பிரமிட் எது என்ற வேறுபாடு தெரியாமல் தவறான இந்த பிரமிட் திட்டங்களில் இணைந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கையும் பிரமிட் என்று கருதுவதே இந்த துறைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சவாலாகும். எது எவ்வாறு இருந்தாலும் 2025 தொடக்கம் 2030 காலப்பகுதிகளில்
உலகில் பல்வேறு மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இணைந்து தம் வாழ்க்கையை மாற்றியமைப்பார்கள் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி.